சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியை தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியை தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம்.
கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வுபூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25ஆவது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25ஆவது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வுபூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25ஆவது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார்.
இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து
கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வுபூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வுபூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா?
படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும்.
இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா.
படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964 பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964 பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள்.
நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியை தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை
உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வுபூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25ஆவது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25ஆவது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வுபூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25ஆவது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள்.
ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில்
இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்குப் பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்குப் பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது.
அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது.
இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட்,
காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்தபின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964 பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்தபின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964 பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள்.
கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது.
சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வுபூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25ஆவது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25ஆவது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வுபூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது.
சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25ஆவது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25ஆவது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25ஆவது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25ஆவது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம்.
கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25ஆவது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25ஆவது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25ஆவது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார்.
இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியைத் தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து
கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வுபூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவிமோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் த்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியை தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வுபூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், த்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா?
படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியை தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர் எழுச்சி போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களின் இரத்த வரலாறை உணர்வு பூர்வமாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. இந்த வரலாற்றை சினிமாவாக்க வேண்டும் என நினைத்ததற்கே இயக்குனர் சுதா கங்கராவை முதலில் பாராட்டியாக வேண்டும். இதில் தைரியமாக நடிக்க முன்வந்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய மாஸ் இமேஜில் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளார். அவருடைய கேரியரில் அமரன் படத்துக்கு பிறகு ஒரு மைல்கல் சினிமாவாக பராசக்தி கட்டாயம் இருக்கும். 60களின் தமிழ்நாட்டை அப்படியே தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே தமிழர்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இந்த தலைமுறைக்கு தரமான கமர்சியல் படமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் பலருடைய போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் பிறகே நமக்கு கிடைத்தன என்பது இந்த படத்தின் மூலம் இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி. டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்சியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனன் படத்தின் பெயரே இப்படத்திற்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பராசக்தி படம் பூர்த்தி செய்ததா? படத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விமர்சனமாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கான சிறப்பு டைட்டில் கார்டுடன் தொடங்குகிறது படம். இந்தி திணிப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம். அதனை நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல் மற்றும் புரட்சி என ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமாக சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்காரா. படம் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள் சென்று விடுகிறது. இந்தி மொழி எதிர்ப்பை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் முதல் பாதியில் பேசப்பட்டுள்ளன. வில்லனாக ரவி மோகனின் நடிப்பு கவர்கிறது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா இடையிலான காதல் காட்சிகள் முதல் பாதியில் அதிகம் இடம்பெறுவதால் இந்த காட்சிகள் சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். நிதானமாக ஃபேமிலி டிராமாவாக நகரும் கதை உணர்ச்சிகரமான ஒரு காட்சியை தொடர்ந்து இடைவேளை காட்சியில் சூடுபிடிக்கிறது பராசக்தி. அமரன் படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் நடிப்பிற்கு தீனி போடும் ஒரு கதைக்களம். கதை இதுதான் என்று தெரிந்த பின்னும் சலிப்பான காதல் காட்சிகள் காரணமாக திரைக்கதை தொய்வடைகிறது என பராசக்தி படம் பார்த்த ரசிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1964ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை இராணுவத்தை வைத்து கொன்று குவித்த உண்மை